நண்பர்களே, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா 5 நாள் ப்ரோகிராம் தாங்க. சீரடி வந்திருக்கோம். சீரடி நம்ம ட்ரெயின்லயே பாத்தீங்கன்னா 2 நாள் போயிடுச்சு. மீதி 3 நாள் ப்ரோகிராம உங்களுக்கு ஒன் டேவா நான் எடிட் பண்ணி ப்ரோகிராம் பாருங்க. நீங்க பார்த்துட்டு அதோடைய கமெண்ட் எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. நம்ம முதல்ல சீரடி போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேலத்துல இருந்து சேலம் ரயில்வே ஜங்ஷன் இப்ப வந்துட்டோங்க. இங்க இருந்து தான் நம்ம சீரடி கிளம்ப போறோம். இங்க இருந்து நம்ம டைரக்டா சீரடி போக முடியாது. அதனால ரயில்வே ஜங்ஷன்ல ஒரு 8:30 மணிக்கு நம்ம சேலத்துல இருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா பேட்டைக்கு வருதுங்க. அந்த ட்ரெயின்ல தான் இப்ப நம்ம ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில இருந்து டைரக்டா சீரடிக்கு போறதுனால இந்த ட்ரெயினை நம்ம புக் பண்ணிருக்கோம். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியான 10:30க்குலாம் நம்ம அங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ஜோலார்பேட்டையில இருந்து 1 மணிக்கு நம்ம சீரடிக்கு ட்ரெயின்ல கிளம்பிட்டு இருக்கோம். என் பேர் பரத்குமார் தேவ, சென்னையில இருந்து வரோம். நார்மலி 250 பேர் வரோம் குரூப்ல. அந்த வாட்டி 75 பேர் வந்திருக்கோம் சென்னைக்கு தரிசனம் பண்றதுக்கு. 4 பேர் இப்போ 16ஆம் தேதி போவோம். ஸோ இப்போ வருஷமா வரோம். ஒரே ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாய்ராம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய சாயி இந்த நாமஸ்மரணை பண்றதுக்காக இந்த டைம்ல இந்த மாலை பட்சத்துல ஒரு 4 நாளைக்கு போய் சென்னையில இருந்து வரோம். நாங்க இதுல 24 hours நாராயண சஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்க இந்த நாமஸ்மரணை பண்றோம். இந்த குரூப்ல நாங்க ஒரு 700 பேர் 4 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த குரூப்ல அன்னதானமும் இந்த நாமஸ்மரணையும் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் சுவாமி எங்களை நல்லா பிளஸ் பண்றாரு. இந்த ஒரு டைமுக்கோசம் ஒரு வருஷமா அதுக்கோசம் நாங்க இந்த குரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணிக்கு சீரடி சாய்நகர் எல்லாமே இறங்கிட்டாங்க. நம்ம இங்க இருந்து முதல்ல ரூமுக்கு வெக்கேட் பண்ணிட்டு அங்க இருந்து தான் நம்ம சீரடிக்கு போறோம் கோயிலுக்கு. இங்க இருந்து நம்ம சரியான டைம்ல நம்ம இறங்குனதுனால நீங்க இங்க இருந்து சீரடி இறங்கினோடனே கொஞ்சம் ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க இந்த சீரடி கோயில் இருக்கு. நீங்க ஆட்டோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே டைம்ல கோயில் சார்பாகவும் உங்களுக்கு இங்க பஸ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீங்க அந்த பஸ்லயும் போகலாம். ஆனா நாங்க இங்க இருந்து ஆட்டோல கிளம்பிட்டேங்க. இங்கிருந்து ஆட்டோவில் பாத்தீங்கன்னா கர்நாடகா சாய் ட்ரஸ்ட், சாய் பவன் ட்ரஸ்ட்னு ஒரு லாட்ஜ் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு 1300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க நீங்க 1300 ரூபாய் சார்ஜ் பண்ற அளவுக்கு இந்த ரூமும் நல்லா இருக்குங்க. நாங்க இங்க குளிச்சுட்டு இங்கேயே பாத்தீங்கன்னா சாப்பாடு ஃப்ரீங்க. இங்க நீங்க ரூம் எடுத்துல இவங்களே 3 டைமுக்கு இங்க சாப்பாடு நமக்கு ஃப்ரீயா ட்ரஸ்ட் மூலமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நாங்க இங்க காலையில டிஃபனை முடிச்சுட்டு அங்க இருந்து கோயிலுக்கு கிளம்பணுங்க. ஆனா கோயிலுக்கு நம்ம கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நமக்கு செல்போன் அலோடு கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா கோயில் எண்டிங் வரணும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அங்க நான் லாக்கர்ல வச்சுட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டுங்க. கோயிலுக்கு உள்ள அலோடு செல்போன் இல்லாதனால நாங்க இதோட முடிச்சுட்டு உங்களுக்கு எண்டிங் நான் கோயிலை காமிச்சிட்டு இருக்கேன். நன்றி.